கர்த்தருக்கு மகிமை. பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம மறுபடியும் அதே கமனத்தில் தொடர்ந்து பேசிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரியா? அங்கே வசனங்களை வாசிக்க கேட்போம். காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊர பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இப்படி 6ஆம் நாள் ஆக போது நம்ம 5ஆம் நாளில் பார்க்க போகிறோம். 5ஆம் நாளில் என்னத்தை பண்ணுறாரு? எல்லாத்தையும் படிக்கிற நாளில் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பூண்டுகளை அப்புறமா மிருகங்கள்லாம் படிச்சிட்டோம். அடுத்தது நம்ம மனுஷங்களை படிக்க போகிறோம் அப்படின்ற சொல்லி மனுஷர்களுக்காக உணவுகள் எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்திட்டார். அவரை எல்லாத்தையும் செஞ்சு முடித்தவர் இந்த 5ஆம் நாளில் கம்ப்ளீட் பண்ணி 6ஆம் நாளுக்கு போகிறார். இந்த 5ஆம் நாள் என்னது எல்லாத்தையும் சொல்லி ஒரு ரெக்கக்னைஸ் இது பண்ணி உணவு ஆசீர்வதிக்கிறார். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம்.